சீதா மேம் கார்த்திகேயன் பேசுறேன். சீதா மேம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட் மட்டும். ஸ்பேருக்கு ஆக்சுவலாக எத்தனை மந்த் வாரண்டி இருக்குங்க மேம்? 3 month வாரண்டி இருக்கு. எத்தனை மந்த்ஸுங்க மேம்? 3 months சார். 3 months வாரண்டிங்களாங்க மேம்? ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். இன்னி வாரண்டி பீரியடுக்குள்ளே தான் நான் இருக்கேன். நான் 21st டிசம்பரில் வாங்கினது, ரீப்ளேஸ் பண்ணது. டிசம்பருங்களா? 21st December 2022. ஓகே. இன்னி வாரண்டிக்குள்ளே தான் நான் இருக்கேன். இன்னி 10 days இருக்குல்லங்க. வாரண்டிக்குள்ளே தான் இருக்கேன் சார். ஓகேங்க மேடம், ஓகேங்க மேடம். ஏன்னா எஃப்எம் சொல்யூஷன்ஸ் கிட்ட போய் கொடுக்குறப்போ அப்புறம் வாரண்டி இல்லைன்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி தரணும், அதனால தான் கேட்டேன். நீங்க இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. என்ன ரீசன்னால நீங்க இப்போ அவுட் ஆஃப் வாரண்டி ப்ராடக்ட்ஸ் ஹேண்டில் பண்றது இல்லை மேடம்? தெரியலைங்க சார். ஆக்சுவலா எங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் வாரண்டி கம்ப்ளீட்லி இப்ப பாக்குறது இல்ல. ஓகே மேம், ஓகே. சோ கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, மெயில் வந்திருக்கு, அதனால நாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்குறது இல்ல. ஓகே மேம். இங்க அசோஸ்ல இருந்தே சொல்லிட்டாங்களா இல்ல கம்பியூஜ்ல டிசைட் பண்ண பாலிசிங்களா? இல்ல, எங்களுக்கு கம்ப்ளீட்லி எங்களுக்கு மெயில் வந்திருந்தது. நீங்க ஆசஸ்க்கு நேற்று பார்க்க வேண்டாம்னு சொன்னாங்க. நீங்க கேட்டு பாருங்க, ஆசஸ் டோல் ஃப்ரீக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்ல வந்து அவுட் ஆஃப் வாரண்டி பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க, அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்க மேடம், ஓகே மேடம். நீங்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்க மேடம், ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ.